ஒருத்தர் சொன்னாரு, அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும் அவருக்கு, முஃப்தி சாப், எங்கட குடும்ப வாழ்க்கையில மட்டும் இந்த நாங்க ஃப்ளை பண்ணக்குள்ள அந்த அதுல வேலை செய்யறாங்களே ஏர் ஹோஸ்டஸ், அவங்களோட பேசுற லாங்குவேஜ மட்டும் வீட்டுக்குள்ள பேசினா சுவர்க்கமாகிருந்தாரு. என்னடா இது? அவங்களோட பேசுற லாங்குவேஜ் யாரோட? ஏர் ஹோஸ்டஸோட. உங்களுக்கு ஒரு கோப்பி குடிக்கணும், அதுக்கு ஏற்கனவே காசு கட்டியாச்சு. அது சும்மத்தார கோப்பி அல்ல, அது எமிரேட்ஸ்லயோ கல்ஃபியாலயோ எங்க சும்மத்தார இல்ல, அதுக்கு ஏற்கனவே காசு கட்டி அதெல்லாம் கால்குலேட் பண்ணித்தான் உங்கள்ட்ட டிக்கெட் சார்ஜ் பண்ணிக்குது. நீங்க காசு கட்டின கோப்பி எடுக்கணும். கோப்பி குடிச்ச ஆசை ஆயிக்குது, சத்தம் வச்சலாம், ஓய் இங்க வாங்கோ, அப்படி யாரும் கூப்பிட்டு இல்ல. ஒருத்தர் அந்த பக்கத்தால கிராஸ் ஆகும் வரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார். எக்ஸ்கியூஸ் மீ, எப்பயாவது ஒரு நாள் உங்களோட மனைவி சொல்லிப்பீங்களேங்க, உங்களோட நோனக்கு ஒரு நாள் எப்பயாவது சொல்லிப்பீங்களா எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி? எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ ஹேவ் a cup of coffee? சுப்ஹானல்லாஹ், என்ன லாங்குவேஜ் வாப்பா இது, என்ன பொலைட்னஸ். நாங்க நினைச்சோம் இவர் இப்படி வீட்லயும் பேசுறாரு, திடீரென்று மாத்தம். அதுக்கு பிறகு அவ சரி, அவ மனுஷன் தானே, அவ பேத்து கோப்பி எல்லாம் மூத்திட்டு கொண்டு வந்த சீனி இல்ல. வீட்டுல நோட குழந்தை பிடிக்கும் சீனி கோப்பி இல்லாம, கோப்பிய கொண்ட சீனி இல்லாம. என்ன ரெண்டு கண்ணன் பொருளில் அழிக்குது, சீனியை கொஞ்சம் பார்த்து கொண்டிருக்கிற மறுவ போகும் வரைக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நோ சுகர், வெரி சாரி. இவர் நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்குள்ள வச்சா இது தலாக்கா போய்த்திடும். இவர் கொண்டு வருவாரு, கோப்பி வச்சு கொண்டு வருவார், வேணுமென்று உப்ப போட்டு இவரு. சரி, அப்படியே கொண்டு வரக்குள்ள இன்னமருக்கு அப்படி இவர் போறாரு. இப்ப இவங்க போறாரு, இப்ப துபாய்க்கு போறாரு, சைனாவுக்கு போறாரு, நல்லா ஸ்மார்ட்டா உடுத்து டையெல்லாம் கட்டி வாட்ட சாட்டமா போறாரு. இப்ப அவ கொண்டு வரக்குள்ள கொஞ்சம் கை தவறி கொஞ்சம் கொட்டி பட்டுதுமே இல்ல. அவ டிஷ்யூ எடுத்து தொடச்சுறா, இவன் சொல்ற நோ ப்ராப்ளம். இதே கொண்டு வாங்களே வீட்டுக்கு வாப்பா. நாங்க ஆபீஸுக்கு போய் ஆயத்தம் வாய்க்கக்குள்ள எல்லாம் டிப் டப்பா விட்டு வந்து காலையில சாப்பிடக்குள்ள வைஃப் கொண்டு வந்தா, டீய கொண்டு வந்தா, அவர் பள்ளியை கண்டு பயந்து டீய கொஞ்சம் மேல கொட்டு. எப்படிக்கு இப்ப யுத்தம் சொல்லுங்க பாப்போம், எப்படிக்கு யுத்தம்? குடும்ப வாழ்க்கைன்றது இது டிவோர்ஸ் பண்ற வாழ்க்கை அல்ல, இது ஒருத்தருடைய நலவை பார்க்கிற இடம், இது பொலைட்னஸ் இறக்கத்தை காட்டுற இடம். இது இத படிங்க, இந்த லாங்குவேஜ், இந்த அன்பை கொண்டு வாங்கோ.